நேயர்கள் அத்தனை பேருக்கும் இனிய மாலை பொழுதினுடைய வணக்கம். வணக்கம் நேயர்களே. இது உங்கள் கொடைக்கானல் பண்பலை 100.5 ரொம்ப அற்புதமான மாலை பொழுதுல வாழ்க்கையில இந்த மாலை நேரங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த தேநீர் அருந்துற பழக்கம் நிறைய பேருக்கு உண்டு. காரணம் என்னன்னா ஒரு சுறுசுறுப்பாக இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ உலகத்துல தேநீர் மட்டும் இல்ல, கூடவே கோடை பண்பல் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது தேநீரை காட்டிலும் தேநீர் போல இன்னும் சுறுசுறுப்பாதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறைய கிடைக்கப்படுது. ஆமா, நிச்சயமா சொல்லலாம். ஒரு தொடர்ச்சியான ஒரு கற்றல் தான் பொது அறிவு. புதிய புதிய தகவலை தெரிஞ்சுக்கிறதுனால பொது அறிவை வளர்த்துக்கவும் முடியுது. இன்னைக்கு வனத்தூரிகள்ல நீங்க பேசுறத வச்சுதான் நான் சொல்றேன். என்னன்னா பண்பலை கழகம் நிறைய தகவலை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். நிச்சயமா நிச்சயமா வாழ்க்கையில இந்த வாழ்க்கை அப்படிங்கிற விஷயம் எடுத்தாலே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குது. ஏன் நினைக்கிறீங்க? ஏன் சொல்லுங்க. ஏன்னா மனிதர்கள் இல்ல மனிதர்கள் எப்ப எப்படி நினைப்பாங்க, என்ன செய்வாங்க, எப்படி இருக்கும், புதுசா மாறிக்கிட்டே இருப்பாங்க. அதனால வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அதே போலதான் பல கேள்விகளும் தெரிஞ்சுக்க இப்படி எல்லாம் இருக்குதான், இதெல்லாம் நடக்குதான், இன்னும் தேடலும் அதிகமாயிட்டே இருக்குது. ஒவ்வொரு தேடலையும் ஒவ்வொரு புதிய புதிய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது மாதிரி வாழ்க்கையில பல சுவாரஸ்யம் போல இன்னைக்கு நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா நம்மளுடைய கோடை பண்பலை 100.5 பண்பலை கழகம் ரொம்ப சுவாரஸ்யமான பல கேள்விகளோட உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. சரி, எங்களை சொல்லிடலாம். ஏன்னா நாமளே பேசிட்டு இருந்தோம்னா நிகழ்ச்சிக்கு அறிமுக நேயர்கள் 24 24 26 அப்படிங்கிற அழைப்பு ஏற்படுத்தலாம். 24 24 24 மகளிர் வரலாம். பொதுவாக மற்ற அத்துணை நேயர்களும் 24 24 29 அப்படிங்கிற அழைப்பு ஏற்படுத்துங்க. கொடைக்கானலின் முன் இணைப்பக எண் 0454 42. இன்றைய தினம் பண்பலை கழகம் நிகழ்ச்சியில பல கேள்விகளோட நிகழ்ச்சியில தயாராக இருக்கிறோம். நாங்க நிகழ்ச்சிக்கு பதில் சொல்ல வாங்க. நீங்க இணைப்புல காத்திருக்கக்கூடிய முதல் நேயர் யார் பேசுறீங்க? உற்சாகமான மாலை வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. யார் பேசுறீங்க? வட்டப்பணி நகரம் ஷோ சண்முக சுந்தரம். சண்முக சுந்தரம் ஐயா, தயாராக இருக்கிறீங்களா? ஆயத்தமாக உள்ளேன், சொல்லுங்கள். செப்புக சொந்தங்களுக்கு சேர்ந்த ஒரு பயிற்சி எடுப்பார் போல இருக்கு. ஒண்ணு இல்ல, சாதாரணமாவே பேசலாங்க. நீங்க உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, சமீபத்துல சர்வதேச புக்கர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? பானு முஸ்தாக். எப்படிங்க அப்படி டக்குன்னு அடிக்கிறீங்க கேள்வி? அதாவது வந்து கர்நாடக பெண் எழுத்தாளர். சரிங்க. இந்த வருஷம் 2025ல இந்த புக்கர் விருது கொடுத்திருக்காங்க. அந்த மொழிபெயர்த்தவங்களுக்கும் தீபா பஸ்தி அவங்களுக்கு இந்த மொழிபெயர்ப்பு புக்கர் விருது கொடுத்திருக்காங்க. சரிங்க. சண்முக சுந்தரம் நிறைய படிப்பீங்களோ? நிறைய படிப்பேங்க. அது ஆப் வந்ததுல இருந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. கன்னியாகுமரியில இருந்து சென்னை வரைக்கும் உள்ள பொது அறிவு நிகழ்ச்சிகளை நான் கலந்துக்குவேன். ஓ, அதனாலதான் நீங்க ரொம்ப டக்குன்னு சொல்லிட்டு. அது என்ன நூலுக்காக அப்படிங்கறது விவரம் தெரியுமா உங்களுக்கு? இந்த ஹார்ட் லேம்ப் வச்சிருக்கிறாரு. சரி, இந்த ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட அந்த நூலுக்கு தான் புக்கர் விருது வழங்கப்படும். அந்த சர்வதேச புக்கர் விருது அப்படின்னு என்ன வித்தியாசப்படுத்தி பாக்குறீங்க? நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிறீங்க? ஒரு சிறுகதை தொகுப்பு. அந்த பானு முஸ்டாக்ன்றவங்க பத்திரிகை ஆசிரியர் ஒரு சிறுகதை தொகுப்பு தான் இந்த புக்கை வெளியிட்டிருக்காங்க. ஒண்ணு இல்ல, என்ன சொல்ல வந்தோம் அப்படின்னா, ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட நூலுக்கு வழங்கப்படுறது வந்துதான் புக்கர் விருது. நம்ம கேட்ட வந்து சர்வதேச புக்கர் விருது யாருக்கு அப்படின்னு கேட்டோம் இல்லையா? அந்த சர்வதேச புக்கர் விருது அப்படிங்கிறது மொழிபெயர்ப்புக்காக வழங்கப்படுறது. அதனால மூலப்பிரதிக்கும் சரி, மொழி பெயர்த்துவருக்கும் சரி, ரெண்டு பேருக்குமே சேர்த்து கொடுக்கப்படக்கூடிய விருதாக ஆகியிருக்கிறது. சரி, என்ன பாடல் கேட்கலாங்க? இந்த பெருமாள் படத்துல இருந்து காதல் வைபோமே ரீமிக்ஸ் சாங். சரி, உங்களுக்காக பாருங்க வருது, கேட்கலாம். நன்றி.